Hi friends, welcome to Tutors Funny channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்தோனே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ். இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் ஒன்று செய்யறதுன்னு சொல்லி. அதாவது உங்களுக்கு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த டிவி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்ச ஒரு டிவி அட்வர்டைஸ்மெண்ட் தான் பாருங்க. இது சும்மா ஒரு சிம்பிளாக செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி தான் செய்வாங்க. இது வந்து அந்த டிவியோட லோகோ. நான் சும்மா ஒரு லோகோன்னு போட்டு சும்மா எழுதினேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி தான் அந்த அனிமேஷன் ஒர்க் பண்ணும். ரைட், இது பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்லாம் எப்படி அனிமேஷன் ஆகுது, அந்த இப்போ சாரீஸ் சம்மந்தமாக ஒரே அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி சாரீஸில் வந்து உங்களுக்கு ஸ்லைட் ஷோ ஆகும் ஃபோட்டோஸ். ரைட், இவ்வளோ சின்ன ஒரு 9 செகண்டுக்கு செஞ்ச அனிமேஷன் தான் இது. இப்போ இதே உங்களுக்கு வந்து பின்னுக்கு வீடியோ ஒன்று போடணுன்னா நான் வீடியோக்கு போய் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோ ஒன்று வச்சேன். ஒரு சும்மா ஒரு படத்துட்ட ஃபோட்டோ ஒன்று கொண்டு வந்து வச்சேன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பின்னுக்கு ஒரு வீடியோ ஒன்று போகும், பேக்ரவுண்டில் போகும். அந்த வீடியோவை அப்படி காட்டிட்டு உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு அனிமேட் பண்ணுவாங்க. ரைட், இந்த மாதிரி தான் ஒரு டிவி விளம்பரம் ஒன்று உங்களுக்கு போயிட்டு இருக்கும். ரைட், இப்போ இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இன்றைக்கி நாங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோஷாப். இப்போ ஃபோட்டோஷாப்பில் போயிட்டு சாரீஸ் ஃபோட்டோஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரே ஒரு ஃப்ரேம் இதே சைஸுக்கு எல்லாத்தையும் வெட்டினேன். ரைட், இப்போ இதை சைஸ் வந்து நான் கொடுத்துருந்தேன். இமேஜ் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்குது. ரைட், வித் வந்து 582, ஹைட் வந்து 1014. இந்த சைஸுக்கு எடுத்துகிட்டு இப்போ நான் கூகுளில் போயிட்டு ஃபோட்டோஸ் சர்ச் பண்ணேன். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் சர்ச் பண்ணி இந்த ஃபோட்டோஸை கொண்டாந்து போயிட்டு இதில் அப்படியே பேஸ்ட் பண்ணேன். சரியா, இப்போ ஒரு மொதல் ஃபோட்டோவை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். ரைட், இந்த ஃபோட்டோ ரைட் இப்படி தான் இருக்கும். ரைட், இப்போ இந்த ஃபோட்டோ வந்தோடனே இதை வந்து நான் என்ன பண்ணேன், இதில் போய்ட்டு மேஜிக் டூலில் போய்ட்டு இதை அப்படியே இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் கலரையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணேன். ரைட், டிலீட் பண்ணோன்னே உங்களுக்கு பேக்ரவுண்ட் இப்படி வந்துடுச்சு. வந்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணேன். எப்படி சேவ் பண்ணுறது, ஃபைலில் போய்ட்டு சேவ் ஆஸ் சாரீஸில் போய்ட்டு சேவ் பண்ணுறேன். பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுங்கள். ரைட், பிஎன்ஜி அப்படின்னா தான் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஒயிட் எந்த பேக்ரவுண்டுக்கும் நீங்கள் போடுறோம். அதை 1ன்னு சொல்லி சேவ் பண்ணேன். ரைட், அதுக்கப்புறம் இது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவை எடுக்கிற நேரம் இதை வந்து லேயரை ஹைட் பண்ணிட்டேன். ஹைட் பண்ணால் தான் இந்த லேயர் தெரியாது. அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோவை எடுத்து அதே இடத்துல பேஸ்ட் பண்ணேன். இதே மாதிரி ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி மேஜிக் டூலில் கிளிக் பண்ணேன். அது முடிஞ்சிச்சு. இப்போ முடிஞ்சதுக்கப்புறம் பிஎன்ஜியில் ஸ்டோர் பண்ணேன். ரைட், அதே மாதிரி தான் இதையும் கிளிக் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு ரைட் இப்படி தான் செஞ்சேன். ரைட்டா பழங்கிச்சா உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு செஞ்சேன். ரைட், இப்போ இந்த மாதிரி இப்போ இப்படி நான் சும்மா உங்களுக்கு சாம்பிள் செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு விளங்காத ஆக்களுக்கு. இப்போ இதை அப்படி எடுத்து இப்போ இந்த நார்மல் இப்படியே வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த இமேஜை இப்படி டபுள் கிளிக் பண்ணால் மேஜிக் டூலில் அந்த பின்னுக்குள்ளே அந்த வெள்ளை கலர் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கனால ஒரு கலர் மட்டும் இருக்கனால ஒரு கலரை மட்டும் நம்மளால் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் டீல் கீயை ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இப்போ இந்த பேக்ரவுண்ட் வந்து அந்த வெள்ளையில் இருக்கனால விளங்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா விளங்குது. ரைட், இப்போ கண்ட்ரோல் டி அடிச்சு டி செலக்ட். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு ஃபோட்டோ எடுத்து இதை இப்போ இது பண்ணிக்கிறோம். பட் அடுத்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ இந்த ஃபோட்டோ எடுப்போம். இன்னொரு வெள்ளை ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இதையும் இப்படி இது பண்ணிட்டு காப்பி பண்ணுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இப்போ இதையும் வந்து அவங்களுக்கு வந்து இந்த துண்டை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணுறேன். ரைட், பார்த்தீங்கன்னா இதை வந்து இது பண்ணிட்டு இது செலக்ட். அதே மாதிரி 3 ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி தான் அங்கே செஞ்சேன். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதில் எடுத்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி செஞ்சேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சுக்கிறீங்க. கொஞ்சம் இதெல்லாம் பெரிய ஃபோட்டோ நான் அந்த தம்ப்நெயிலில் தான் எடுத்தேன். ரைட், ஓகே, செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வந்து இதில் எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ரைட், இம்போர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டில் இருந்து. ரைட், இப்போ வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ நான் நியூ ப்ராஜெக்ட் ஒன்று போகிறேன். ரைட், இப்போ இதில் வந்து ஒரு கம்போசிஷன் ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிறோம். நியூ கம்போசிஷன் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஹெச்டி சைஸ்லேயே கொடுக்குறது நல்லது. 1920 இங்கே வந்து 1080. ரைட், ஒரு சைஸில் கொடுத்துருக்கேன். ரைட், கொடுத்துட்டு இங்கே வந்து ஃப்ரேம் ரேட் 30 கொடுங்க. ரெசல்யூஷன் ஃபுல் ரெசல்யூஷன் கொடுங்க. அப்படின்னா தான் நல்லோம். இப்போ 30 செகண்ட் வச்சுக்குவோம். ரைட், 30 செகண்ட் ஃப்ரேம். இந்த 30 செகண்ட் இருக்கும். அந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா 30 செகண்டில் இருக்கும் இந்த ஃப்ரேம் ரேட். ரைட், இந்த 30 செகண்டுக்கு இருக்குது. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த கம்போசிஷன் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க. இப்போ நம்ம கம்போசிஷன் வந்து ஒயிட் கலரில் நான் முதல் பார்த்த வீடியோலலாம் பிளாக் கலரில் இருந்துச்சு. பிளாக் கலரில் வந்து எல்லா இமேஜஸும் போடுற நேரம் பிளாக் கலரில் செய்கிற நேரம் நம்ம கஷ்டமாக இருக்கும். ஒயிட்டில் செஞ்சோம்னா எல்லாத்துக்கும் போடுது நம்ம டெக்ஸ்ட் டைப் பண்ணுற நேரம்லாம். இப்போ ரைட், இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம செஞ்சு வச்ச அந்த 3 ஃபோட்டோவையும் இம்போர்ட் பண்ணிக்குவோம். இல்லைனா உங்களுக்கு டெக்ஸ்ட்டை செஞ்சுட்டு வருவோம். இல்லை நான் ஃபஸ்ட் வந்து அப்படி செஞ்சுக்குவோம். இப்போ லேஸு இம்போர்ட் ஃபைல். இப்போ சாரீஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ தான் போட்டிருந்தேன். அந்த சாரீஸ், இந்த சாரீ இதை எடுத்துகிட்டு இது சாரி இது இல்லை இந்த சாரீஸ் இந்த ஃபோட்டோ 3ஐயும் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிக்கிறேன். வந்துருச்சுங்கண்ணே. 3ஐயும் கொண்டாந்து கீழே போடுறேன்.
கீழே போட்டோன்னு இப்படி வருது. வந்ததுக்கப்புறம் இந்த 30 ஃப்ரேமில் உள்ளது அப்படியே எடுத்துக்கணும். இப்படி ஒரு 4 ஃப்ரேமுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 2 ஃப்ரேம், ஒரு 2 செகண்டுக்கு வந்து இதில் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை செகண்ட் இருக்குன்னு. இப்போ நமக்கு இது வந்து ஒரு 2 செகண்டுக்கு மாதிரி அனிமேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று. அப்படின்னா நல்லாயிருக்கும். ரைட், வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 வந்துருச்சு, 3 ஃபோட்டோ. 3 ஒன்றா செய்வோம். நம்ம ஒன்றா செய்யாமல் 3 ஒன்றா செய்வோம். ஒவ்வொன்றா செய்ய போனால் அந்த அனிமேஷன் வந்து குழம்பிடும். அதனால் ஏன்னா கொஞ்சம் இதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து 3 ஒன்றா செய்கிறது நல்லது. செய்கிற நேரம் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இந்த 3 லேயரையும் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கெல்லாம் சொல்கிற லேயர்ஸ்னு சொல்லி ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு 3 லேயர் செலக்ட் பண்ணுற நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த 3 லேயர் ஹைலைட் ஆகிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, இதில் ஒரு லேயரில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மை செலக்ட் பண்ணுங்கள். ரைட், இதில் பிடிச்சிருச்சு. ரைட், இப்போ நான் திரும்ப வந்து இதை எடுக்கிறேன். ரைட், இது ஒரு லேயர் செலக்ட் பண்ணுறீங்க, இதே செலக்ட் பண்ணி ஷிஃப்ட்டை பிடிச்சி இதை செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிட்டு தாங்க நான் போய்ட்டு உங்களுக்கு வந்து இதில் போய்ட்டு நீங்கள் இந்த செலக்ட் பண்ணணும். ஒழுங்க ஷிஃப்ட்டை பிடிச்சி செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து 3 இது பண்ணாது. இப்போ ஃபர்ஸ்ட் லேயருக்கு வந்து ஒப்பாசிட்டியை வந்து நம்ம வந்து 0 கொடுப்போம். ரைட், காரணம் கீழேயும் உங்களுக்கு பொருந்திருக்கு. ரைட், 2வது லேயர் இங்கே வர்ற நேரம் நமக்கு வந்து கிட்டத்தில் இங்கே வர்ற நேரம் இங்கே நம்ம கொடுப்போம் 100 கொடுப்போம். ரைட், பாருங்கள் கீழேயும் உங்களுக்கு வந்து டாட் வந்திருக்கு. அது இங்கே வர நேரமும் உங்களுக்கு 100 கொடுப்போம், 90 100 கொடுப்போம். கடைசி இந்த துண்டுக்கு வர நேரம் அந்த ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக குறைக்கணும். இங்கே வரனா ஒரு 99 மாதிரி கொடுங்க, 199 மாதிரி கொடுங்க. ரைட், இங்கே வர நேரம் கம்ப்ளீட்டாக அந்த ஒப்பாசிட்டி வந்து குறையணும். கடைசியாக வர நேரம் அப்போ தான் அனிமேஷன் நல்லாயிருக்கும். இங்கே வந்து இது கொடுங்க. ரைட், இங்கே 100 எடுப்படாது. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் 100 இங்கே கொடுத்தனால அதே 100 தான் எனக்கு கேட்கும். நீங்கள் 90 மாதிரி கொடுத்துட்டு இங்கே கொஞ்சம் குறைங்க. ரைட், குறைச்சிங்கன்னா அந்த மாதிரி கிட்டத்தில் போகிற நேரம் இங்கே வந்து 99 மாதிரி கொடுத்து கிட்டத்தில் போகிறேன் அப்படி இதாகிடும். ரைட், இந்த மாதிரி தான் ஃபேட் ஆகும். ரைட், பாருங்கள் நீங்கள் ஒரு இதுக்கு தான் கொடுத்தீங்க, இல்லை 3க்கு அப்ளை ஆகிடுச்சு. பாருங்கள், இது 3 செலக்ட் பண்ணி கொடுக்கணும், 3க்கு அப்ளை ஆகிடும். ரைட், இப்போ உங்களுக்கு லேசான வழி என்ன தெரியுமா செய்யணும்? அடுத்தது நீங்கள் பண்ணுற நேரம் இதை நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அடுத்தது இதையும் இது பண்ணிக்கிறேன். அப்படி தான் 3 இதுவும் வந்துடுது. எனக்கு லேசான வழி இது அப்படியே செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் கீ அசிஸ்டண்ட்டில் ஈஸி இது கொடுங்க. அப்படின்னா தான் அனிமேஷன் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ கீ ஃப்ரேமையும் ஈஸி கொடுங்க. இதையும் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அசிஸ்டண்ட் ஈஸி கொடுங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து வைங்க. ஃபஸ்ட் இது சாரி இந்த லேயர் செலக்ட் ஆகலை. இப்போ நான் வந்து இது பண்ணிக்கிறேன். அப்போ லேஸு இதை உங்களுக்கு இது பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ வந்து இதை கொண்டு போயிட்டு இங்கே வைக்கிறோம், இதையும் கொண்டாந்து இங்கே வைக்கிறோம். ரைட், இப்போ இந்த அனிமேஷனை பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணணும்னு இப்போ பாருங்கள். இந்த அனிமேஷன் பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுது. பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, நம்ம கொடுத்த மாதிரி ஒர்க் பண்ணுது. ரைட், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் இது பண்ணியாச்சு. இந்த ஸ்லைட் ஷோ செஞ்சு நம்ம முடிச்சிட்டோம். ரைட், செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம செய்கிறது அடுத்த வேலை வந்து இந்த டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட், இப்போ இந்த வந்து இது 3 ஃப்ரேம் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் இங்கிட்டு இழுப்போம். சாரி 3 செலக்ட் பண்ணுங்கள், ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு 3 செலக்ட் பண்ணுங்கள். பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு இழுப்போம். ஒரு 4 ஃப்ரேமுக்கு செகண்டுக்கு வர நேரம் இது அனிமேட் ஒரு 5 செகண்டுக்கு வர நேரம் தான். ரைட், அதுக்கு முன்னாடி நமக்கு டெக்ஸ்ட் அனிமேஷன் வந்து ஒன்று ரன் பண்ணுற மாதிரி செய்யணும். ரைட், அப்போ டெக்ஸ்ட் அனிமேஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா எங்களுக்கு வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா இங்கே வந்து நீங்கள் செய்யலாம். வந்து சிம்பிளான வேலை வந்து நான் ஏற்கனவே டெக்ஸ்ட் அனிமேஷன் செய்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து டீயை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் லேயர் ஒன்று க்ரியேட் ஆகும். நான் வெல்கம்னு சொல்லி நான் கொடுத்தேன் ஒரு மெசேஜ் ஒன்று. வெல்கம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட், வெல்கம்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குவோம். அப்படின்னா லேசாக இருக்கும், ஜூம் பண்ணி செஞ்சால் தான் கொஞ்சம் நல்லா லேசாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ அடுத்த என்ன பண்ண போகிறோன்னா வெல்கம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து சாரீஸ்ன்னு சொல்லி கொடுங்க. சும்மா சாரி சென்டர் ஏதாவது ஒன்று கீழே இன்னொரு இல்லை சாரி சென்டர். ரைட், இவ்வளோ தான் விஷயம். ரைட், இதுக்கான உங்களுக்கு ஃபொண்ட்டை கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கு. நான் வந்து அந்த டக்குன்னு செய்கிறனால நான் ஃபொண்ட்டை வந்து இப்படி கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு அழகான ஃபொண்ட் இருந்தால் தேடி கொடுத்துக்குறீங்க. ரைட், இன்னும் வந்து உங்களுக்கு கலரை வந்து வேறு ஏதாவது மாற்றிக்கிறீங்க. நல்லா ஃபொண்ட் ஒன்று கலரில் மாற்றிக்கணும். அந்த மாதிரி ரெட் கலர்லேயும் இதையும் வச்சு செஞ்சுக்கிறேன். ரைட், இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஒரு எஃபெக்ட் ஒன்று போகிறோம். இதுக்கு இல்லாமல் இதுக்கு மட்டும் இதை செலக்ட் பண்ணி இஃபெக்ட்டுக்கு போயிட்டு இதில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள். டெக்ஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன். டெக்ஸ்ட்டுக்கான நிறைய எஃபெக்ட் வந்து டெக்ஸ்ட்டுன்றதில் தான் இருக்குது.
ரைட். இப்போ டெக்ஸ்ட்டுன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இஃபெக்ட் வரும். இதில் வந்து நான் வந்து இஃபெக்ட் ஒன்று எடுத்தேன். என்ன இஃபெக்டில் இது என்னது, ரைட் டெக்ஸ்ட் டீன்னு அடிப்புமே. என்ன அந்த டிஃபெக்ட் வந்து 3D எஃபெக்ட்ஸ் நிறையா இருக்குது. 3D எஃபெக்ட்ஸ் போட்டு பாருங்கள். நிறையா டெக்ஸ்ட் எஃபெக்ட் இருக்குது. இந்த ஃபேடின் ரேட் இதெல்லாம் நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ நான் வந்து முதல்ல போட்ட எஃபெக்ட் வந்து இதில் ஃபில் ஸ்ட்ரோக்குன்னு நினைக்கிறேன். ஃபில் ஸ்ட்ரோக், ரைட். இப்போ இந்த ஃபில் ஸ்ட்ரோக்குன்ற இதில் பார்த்தீங்கன்னா இந்த இது சேஸ் ஸ்ட்ரோக்குன்னு, ஃபில் ஸ்ட்ரோக்குன்றத டெக்ஸ்ட் எஃபெக்ட்டுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் இருக்குங்க, ஃபில் அண்ட் ஸ்ட்ரோக்கு. இதில் வந்து சேஸ் ஸ்ட்ரோக் இதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லுக் ஒன்று வரும். இப்போ நான் செஞ்சு முடிச்சுட்டு இந்த இமேஜ் வந்து இவ்வளோத்துக்கு போயிருக்கு. இதை கீழே எடுங்க. 30 செகண்டுக்கே நீங்கள் ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணால் 30 செகண்டுக்கே போயிடும். அதை நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேட்டுக்கு எடுத்துக்கிறீங்க. இதை முதல்ல நான் எடுத்த மாதிரி, ரைட். இப்போ ஃபில் ஸ்ட்ரோக்கை கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணு. இந்த பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணு. இந்த பாருங்கள் ஃபில் ஸ்ட்ரோக் கொடுத்து அதை எப்படி ஒர்க் பண்ணு. இந்த மாதிரி ஒரு அழகான எஃபெக்ட் ஒன்று வரும் இல்லைங்களா. இப்போ வெல்கம்க்கு வந்து நீங்கள் வேணுங்கிற ஏதாவது எஃபெக்ட் ஒன்று கொடுக்கலாம். வேறு ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் கொடுக்கலாம். வேறு கொடுக்குறேன்னா கொடுக்காமலும் விடலாம், ரைட். அது எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லாட்டி நீங்கள் கலர் மாறுற மாதிரி செய்யலாம்னா செய்யலாம். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் எப்படின்னு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு என்னது ஜென்ரேட், இதில் போய்ட்டு ஜென்ரேட்டில் போய்ட்டு ஃபில், ரைட் கொடுத்துட்டீங்க தானே. இப்போ வந்து ஃபஸ்ட் கலர் இது. இப்போ நீங்கள் இந்த வெல்கம் தானே, வெல்கமில் போய்ட்டு ஃபில்டுன்ற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிக்கிறீங்க. டெக்ஸ்ட்டில் போனால் ஃபில்டுன்னு ஒன்று இருக்கும். எஃபெக்ட்லனா பாருங்கள் ஃபில்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட் கலர் அதில் இருக்குது. இந்த கலருன்றது கிளிக் பண்ணிக்கிறீங்க. ரெண்டாவதில் இங்கே வர நேரம் கலர் வந்து ப்ளூவாக மாற்றுங்க. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கே வர நேரம் உங்களுக்கு வேறு கலர் ஒன்று மாற்றுங்க. நான் பச்சையாக மாற்றுறேன். இந்த மாதிரி கலர் ஒன்று கொடுங்க. கொஞ்சம் டார்க்காக கொடுத்துருக்கும். அப்படின்னா தான் ஒர்க் பண்ணும், நல்லாயிருக்கும். இப்போ இல்லாட்டி அசிங்கமாக இருக்கும், ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனிமேஷன் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்படி தான் அனிமேஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணும். பார்த்தீங்கன்னா அப்படி ஒர்க் பண்ணும். இப்போ சாரி சென்டர். இப்போ உங்களுக்கு அனிமேஷன் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு போகும், ரைட். இப்போ உங்களுக்கு ஒரு அடுத்த விஷயம் என்னது, இப்போ டிவிகிட்ட லோகோ ஒன்று கொடுப்பாங்க. இப்போ லோகோ அப்படின்னா உங்களுக்கு உங்களோட லோகோ ஒன்று செஞ்சுருந்தீங்கன்னா அதில் கொண்டு போய் பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து செஞ்ச ஒரு லோகோ ஒன்று இருக்குது. அதை போட்டு பார்ப்போம் சும்மா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு உங்களோட இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோகோ ஒன்று தூக்கி போடுறேன், ரைட். இப்போ ரைட் கிளிக் பண்ணி போர்ட் ஃபைலில் லோகோ ஒன்று எடுத்து போடுவோம். டெஸ்க்டாப். ரைட். இந்த லோகோ தூக்கி போடுவோம். இந்த லோகோ எடுத்து இங்கே போடுறேன். போட்டாங்க நம்பி வந்தது, ரைட். இதுக்கான சைஸை நம்ம குறைக்க முடியும், ரைட். இப்படி குறைச்சிக்கலாம். இல்லாட்டி உங்களோட ஸ்கேலில் போய்ட்டு குறைங்க. இல்லை லேசர் ஸ்கேலில் போய்ட்டு இதுக்கான சைஸை வந்து நம்ம குறைச்சிக்கணும். இந்த ஸ்கேல் இருக்குது, இதில் வந்து குறைச்சிக்கணும். கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணாதீங்க. அப்படி குறைச்சிங்கன்னா குறைஞ்சிருக்குண்ணே. குறைச்சி இப்படியே இருக்கட்டும், ரைட். இப்போ இங்கே இப்படியே இந்த லோகோ இருக்கும். இந்த லோகோ வந்து உங்களுக்கு தனியாக வந்து எங்கள் இதுவரையும் செட் ஆகுதுன்னா ஃபுல் ஃப்ரேமுக்கு இந்த லோகோ போட்டிங்கன்னா ஃபுல் ஃப்ரேமுக்கு செட் ஆகும், ரைட். நீங்கள் ஃபுல்லாக கொடுங்க. அனிமேஷன் புரிய வரையும், ரைட். இந்த லோகோ வந்து ஓகே. இப்போ வந்து உங்கள் அனிமேஷனை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனி லோகோ மேலே இருக்குது. அவங்களுக்கு இந்த மாதிரி அழகாக அந்த அனிமேஷன் வந்து ரன் ஆகும், ரைட். இப்போ வந்து நான் உங்களுக்கு 30 ஃபீட்டில் வந்து ஃபுல்லாக ஜூம் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு ஃபிட் ஸ்க்ரீன் கிடச்சி காட்டுறேன். பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லி. இதுதான் அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் பேனர், ரைட். உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் ஒன்று இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக ப்ரொஃபஷனலாக செஞ்சு கொள்ள முடியுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்படின்னு செஞ்சுக்கலாம். அடுத்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒன்று போடணும்னா, பேக்ரவுண்ட்னா இப்போ ஒரு பேக்ரவுண்டில் பின்னுக்கு போடணும். ஏதாவது படங்கள் இல்லை சம்மந்தமாக இல்லைன்னா ஒரு வீடியோ போடணுமா, இல்லை ஃபைலில் போய்ட்டு வீடியோ இருந்தால் வீடியோ இம்போர்ட் பண்ணி நான் ஒரு சும்மா ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்றேன். இந்த மாதிரி, ரைட். சும்மா ஒரு படம் ஒன்று ஃபோட்டோ ஒன்று இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டு விட்றேன். சும்மா ஒரு நான் செஞ்ச ஒரு வீடியோ இது ஒன்று. இதுக்கான ஃபோட்டோ நான் தூக்கி போட்டு இது சப்போர்ட் பண்ணுறது, ரைட். ஓகே, இந்த வந்துடுச்சு. இப்போ இதை கொண்டாந்து இதில் போட்டோன்னா இப்போ உங்களுக்கு வந்து பின்ன பேக்ரவுண்டில் வந்து உங்களுக்கு இது வந்து போகும். ஒரு படம் ஒரு இது வீடியோன்னு நினச்சி வைங்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் போகும், ரைட். ஒரு வீடியோட பேக்ரவுண்டில் போகுது. அதே டைமில் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போகும், விளங்கிச்சா, ரைட். இதில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று போகும், ரைட்.
இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாங்க ஈஸியாக ரைட். பின்னுக்கு ஒரு வீடியோ போகும், அதுக்கேற்ற மாதிரி பேக்ரவுண்ட் போகும். அது இந்த இமேஜ் வந்து சப்போர்ட் பண்ணதில்லை, நான் எடுத்துறேன். ஒரு இன்னொரு இமேஜ் ஒன்று கொடுத்தோம்னா உங்களுக்கு விலங்கு வந்து சரியா. ரைட், இது முதல்ல எடுத்து போட்டேன். ரைட், இது வந்துருச்சு. ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நம்ம இப்போ எடுத்துருவோம், பெருசாக்குவோம். ஸ்கேலில் பற்றி பெருசாகினா தான் உங்களுக்கு வந்து சரியாக பெருசாகும் ப்ரொஃபஷனல். ரைட், இப்போ பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பின்னுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ சரி ஒரு ஃபோட்டோ வச்சு ஏதாவது சொல்கிறாங்கன்னா ஒரு டிவியில் வந்து இந்த மாதிரி தான் பின்னுக்கு அந்த பேக்ரவுண்டில் வந்து முன்னுக்கு வந்து இப்படி அனிமேஷன் முன்னுக்கு ரன் ஆகும் வீடியோவில் மேலே. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க படங்கள்லாம் இந்த மாதிரி தான் போகும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டிவி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். படிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.